5 6 நாள் ஆகுதுங்க. சிக்கன் பாக்ஸ் வந்து கம்பெனி லீவ் கொடுத்தது ஒரு 7 8 நாள். இன்னையோட ஒரு 6 நாள் ஆகுது. அப்போ எப்படா ரூமுக்கு போவோன்றது. கம்பெனியில் வேலை செய்கிறப்ப எப்படா வேலைக்கு ஒரு நாள் லீவ் அடித்தா போதும், ரெஸ்ட் எடுக்கலாமே நினச்சோம். இங்கே வந்து 5 6 நாள் ஆகிடுச்சு. ஐயோ ஏன்டா லீவ் கொடுத்தாங்கன்றது. ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது, ரூமுக்குள்ளே தான் உட்காரணுன்ட்டாங்க. ரூமில் இருக்குது செம்ம ஒரு ஒரு மணி நேரமும் போகவே மாட்டேங்குதுங்க. ஜெயிலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. உண்மையிலே இந்த ஜெயிலுக்கு கைதிங்களாம் எப்படி தான் உண்மையிலே ஜெயிலில் இருக்காங்கன்னு தெரில. ஃபோன் இல்லாமல் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரிலங்க. நம்மளால் வந்து ஒரு நாள் கூட அந்த ஃபோன் இல்லாமல் வெளியில் போகாமல் இருக்கவே முடியல. கம்பெனிலே வேலை வந்தால் கூட அப்பப்போ எந்திரிச்சு வெளியில் ஓடிடுவேன். இங்கே வந்து 5 நாள் ஆகுது. ஒவ்வொரு நாளும் போகிறதுக்குள்ளே ஐயோ திறந்து விட்டாங்கன்னா போதும், எஸ்கே போய் ஓடிடலான்னு போல இருக்குது. எப்படா வெளியில் போவோன்ட்டு நினச்சதை சாப்பிட முடியல, வெளியில் போக முடியல, சுத்த முடியல. அளவு ஃபோன் மட்டும்தான் இருக்குது. இன்னும் திங்கக்கிழமை வரைக்கும் டயம் இருக்குது. கையில் இன்னும் கொஞ்சம் அந்த புளியாக தழும்பெல்லாம் இருக்குது. அது போகிற வரைக்கும் வெளியில் விட மாட்டாங்க. ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கதவை தாண்டிட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. எல்லாம் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கேமரா மாட்டியிருக்காங்க. ரூமை விட்டு தப்பிச்சு வெளியில் போகலான்னு நினச்சோன்னா 400 கிராம்ஸ் ஃபைனாக ஒவ்வொரு தடவை போகிறதுக்கும். 400 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 8000 ரூபா. அப்பா எப்படா உண்மையிலே ஜெயில் கதிங்க எப்படி தான் உட்காந்துருக்கேன்னு தெரில ரூமுக்குள்ளே. நம்மளால அந்த மாதிரிலாம் உட்கார முடியாதா சாமி. ஒரு நாள் இந்த மாதிரி ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சாலே தெரியும், அடுத்து தப்பு பண்ணணும் தெரியாது போல தோணாது போல். ஆனால் உண்மையிலே அவங்கெல்லாம் எப்படி தான் இது பண்ணுறாங்கன்னு தெரில. நம்மளால் ரூமுக்குள்ளே அடைச்சி கிடக்க முடியல. இதுதான் எங்கள் ரூமு பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு கொடுத்த ரூமாக தான். இந்த ரூமுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும், வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. கொடுக்குற சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடு வாயெல்லாம் வைக்க முடியலைங்க. சாப்பாடு அவ்வளோ நல்லா இல்லை. வெளியில் விட்டானா திங்கக்கிழமை சாயந்தரம் ரிலீஸ். நம்மளுக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து ரிலீஸ் ஆகிறேன். கையில் ஏதாவது தழும்பு இல்லாமல் இருந்தால் தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. திரும்பி ஏதாவது தழும்பு வந்துருச்சுன்னா திரும்பி சரியாகிற வரைக்கும் கொடுத்துருவாங்க. எப்படா போகன்றிருக்கு. செம்ம போர் அடிக்குது. கம்பெனி போகிறப்போ ரெஸ்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஒரு நாள் இப்போ ஒரு 7 8 நாள் லீவ் கிடச்சிருக்கு. ஏன்டா கிடச்சதுன்னு இருக்குது.